நட்பு என்பது ரொம்ப கண்டிப்பாக தேவை. ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக தேவை. நட்புங்கிறது முதல்ல என்னன்னு தெரியாமலே இருக்காங்க மக்கள். நண்பர்களே எனக்கு இல்லைன்னு வேற சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக நண்பர்கள் தேவை. நண்பர்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். எப்படி ஒரு கணவன் மனைவியோ அதுபோல் ஒருவருக்கு ஒரு நண்பர் தான். பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களே, அது பெஸ்ட்டு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, இவர் தான் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்களே, பெஸ்ட்டு ஃப்ரெண்டுலாம் அவர் தான் உனக்கு ஃப்ரெண்டு. அப்போது ஒருவேளை வந்து இப்போ ஃப்ரெண்டு அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பிரிஞ்சு போகலாம். பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா புதிய புதிய நண்பரை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதாவது வாழ்க்கை துணை என்பது என்னென்னா, நிறைய வாழ்க்கை துணை நமக்கு தேவைப்படுது. நட்பு என்பது ஒரு பெண்ணுக்கு ஒரு தோழி தான் இருக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோழி. மற்றவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க தான். உங்களுக்கு 10 பேரை தெரியலாம், உங்கள் வயசில் உள்ள 10 பேரை தெரியலாம். ஆனால் ஒரு பெண் தான் அதில் உனக்கு நீ தோழியாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா என்னது, அவங்க மற்றவங்ககிட்ட இருக்கிறத விட அவங்ககிட்ட நீ உண்மையாக இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஒரு பெண் வந்து தனக்கு இவ தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு யாரை சொல்கிறாளோ, அப்போ அவகிட்ட ரொம்ப உண்மையாக இருப்பாள், வெளிப்படையாக இருப்பாள். மற்றவங்ககிட்ட பேசாத விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட அது மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறது தான் இருந்தால் தான் அப்போ அந்த நட்பு என்பது தொடரும், நீடிக்கும். அதனால் ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரெண்டு போதும், இல்லை அது நிறைய ஃப்ரெண்டு வேணும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் உனக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரெண்டு, அது ரொம்ப கண்டிப்பாக தேவை. அப்படி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிறது தான். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆணுக்கு ஒரு நண்பன் தேவை, ஒரு பெஸ்ட்டு, எதையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நண்பன் தேவை. அதன் மூலம் என்ன ஆகுன்னா, இல்லைன்னா ஒரு ஆண் வந்து திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறான், கணவன் மனைவியாக கணவன் மனைவி அப்படி திருமண உறவில் ஈடுபடும் பொழுது அவனுடைய கவனம் எங்கே இருக்கணும்னா அந்த நட்பில் தான் இருக்கணும் அவனுடைய கவனம் என்பது. அதன் மூலம் என்னதுன்னா, தனது மனைவி மீதான கவனத்திலிருந்து அவன் திசை திருப்பப்படுகிறான். அவன் மனைவியை மறக்கிறான், ஒரு பெண்ணை மறக்கிறான், மனைவி என்கிற ஒரு பெண்ணை மறக்கிறான். அப்போ அந்த மறக்கும்போது அவனுடைய கவனம் நட்பில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவனுக்கும் அவனுடைய மனைவிக்குமான உறவு என்பது அமைதியாக மாற்றப்படுகிறது. ஒரு ஆணுக்கு நண்பர்களே இல்லை என்றால், நண்பனே இல்லை என்றால், ஒரு நண்பன் தான் இருக்கணும். ஒரு நண்பன் கூட ஒரு ஆணுக்கு இல்லை என்றால் அவனுடைய கவனம் முழுக்க முழுக்க அவன் மனைவி மீது இருக்கிறது. அவன் மனைவி என்கிற அந்த பெண்ணின் மீது இருக்கிறது. பெண்ணை பற்றியே யோசிக்கிறான், பெண்ணை பற்றியே சிந்திக்கிறான். எதை நினைத்தாலும் பெண்ணிடம் பேச வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறான். அதுபோல் அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு நண்பன் இருந்திருந்தானா எதை பேசினாலும் தனது நண்பனிடம் பேச வேண்டும் என்று யோசித்திருப்பான். அப்போ மனைவியோட உறவு அவனுக்கு அமைதியாக இருந்திருக்கும். அப்போ நண்பன் இல்லாத ஒரு ஆண் வந்து எதை பேச வேண்டுமென்றால் அதற்கான வடிகால் தனக்கு மனைவி தான், மனைவியை விட்டால் வேறு வழி இல்லை என்று நினைக்கிறான். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவன் வந்து மனைவிக்கு அடிமையாகலாம் அல்லது மனைவியை அடிமைப்படுத்தலாம். அவனுடைய உறவு என்பது அந்த கணவன் மனைவி உறவு என்பது அங்கு பாதிக்கப்படுகிறது. அப்போ வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணை மறக்கணும், பெண்ணை பற்றியே யோசிக்காத. ஏன்னா பெண் வந்து ஒரு ஆணுக்கு பலவீனத்தை தருகிற பெண் வந்து எப்படின்னா ஒரு உணவு தான். ஒரு உணவு மேலே நீ எப்போ பார்த்தாலும் சோறு மாதிரி தான், சோறு போல் இன்பத்தை தரக்கூடியவர் தான், அல்லது உணவு போல் இன்பத்தை தரக்கூடிய ஒருவர் தான் பெண். அப்போ நீ எப்போ பார்த்தாலும் சாப்பாடை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்போ நீ எப்படி பலவீனப்பட்டு போவியோ, அதுபோல் ஆண் வந்து எப்போ பார்த்தாலும் தனது மனைவியை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான், மனைவியவே அப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் வந்து எவ்வளோ பலவீனப்படுவான் பாருங்கள். ஏன்னா பெண் வந்து ஒரு உணவை விட பலவீனம் தருகிற ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு வடிவமாக பெண் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பெண்கிட்ட இருந்து நீ எப்படி பாதுகாத்துக்கணும்னா அதற்கு இயற்கையே ஒரு தீர்வை தருகிறது. நட்பில் உனது கவனத்தை செலுத்து. அப்போது என்ன ஆகுதுன்னா, பெண்ணை பற்றி யோசிக்கிறது உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். பெண்ணை பற்றி நீ நண்பனை பற்றி யோசி, நண்பனிடம் என்ன பேசுவது பற்றி யோசி. ஒரு ஆணின் கவனம் நண்பனிடம் இருக்க வேண்டும். அப்போ அவனுடைய கவனம் மனைவியிடமிருந்து திரும்பி அவனுடைய கவனம் நண்பனிடம் போகிறது. அப்போ அப்படி போனால் தான் அவன் வந்து இந்த பெண் சார்ந்த பாலியல் குறைபாடுகளிலிருந்து விடுபட முடியும், பெண் பலவீனத்திலிருந்து விடுபட முடியும். அப்படி ஒருத்தர் நண்பனே இல்லாத ஒரு ஆண் வந்து எப்போ பார்த்தாலும் மனைவியை பற்றி தான் யோசிச்சுட்ருப்பான், பெண்ணை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த பெண்ணை அவனுக்கு பலவீனப்படுத்துகிற ஒருவளாக மாறும்போது பெண் மீது அவனுக்கு கோபம்தான் வரும். அந்த பலவீனமான நிலையில், அதாவது ஒரு நண்பனே இல்லாத ஒரு ஆண் வந்து எப்போ பார்த்தாலும் பெண்ணை பற்றியே யோசிக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணே அவனை பலவீனப்படுத்தி விடுகிறாள். அப்போ பெண் மீது அவனுக்கு கோபம் வரும். தனது பலவீனத்துக்கு காரணம் இந்த பெண் தான் என யோசிக்கும்போது பெண் மீது அவனுக்கு கோபம் வரும்.
கோபம் வரும், பழி உணர்ச்சி வரும், பெண் மீதான வன்முறையாக அது மாறிவிடுகிறது. அதனால் ஆண் பெண்கள் விஷயத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது, பெண்கள் மீது வன்முறைகளை ஏவக்கூடாது, ஒரு ஆணாதிக்கம் மிகுந்தவனாக இருக்கக்கூடாது, பெண்களுடைய அன்புக்கு கட்டுப்பட வேண்டுமென்றால் அவனுக்கு நட்பு என்பது, அவனது கவனத்தை திசை திருப்புகிற நட்பு என்பது தேவை. நட்பு என்பது தேவைப்படுகிறது. நட்பு என்பது ஒரு ஆணிற்கு அமைதியை தரக்கூடியது. ஒரு மனித வாழ்வில் கண்டிப்பான ஒரு நடைமுறையாகும். ஒரு கணவன் மனைவி உறவு போல ஆணுக்கு நட்பு என்பது கண்டிப்பான நடைமுறையாகும். அதனால் ஆண் தனது கவனத்தை தனது நண்பன் மீது திருப்பு. அப்பொழுதுதான் பெண் ஆண் மீது கவனத்தை திருப்ப முடியும். இன்னைக்கு பெண்களால் ஆண்களை பார்க்க முடியல, ஆண்களை கவனிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்கள் பெண்களை கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பெண்களால் ஆண்களை பார்க்க முடியல, பெண்களால் ஆண்களை சுதந்திரமாக பார்க்க முடியல, சுதந்திரமாக கவனிக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆண் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா, உன்னுடைய கவனத்தை பெண்ணிடமிருந்து திருப்பி நீ உனது நண்பனிடம் கவனத்தை திருப்பு. உன் நண்பனிடம் பேசுவது, நண்பனிடம் பழகுவது, நண்பனிடம் உனது கருத்துக்களையோ தகவல்களையோ அனுபவங்களையோ பகிர்ந்து கொள்வது சார்ந்த அந்த ஆவலில் நீ உனது கவனத்தை திருப்பு. அப்போ தான் உன் கவனம் திரும்பும்போது தான் பெண் ஆணை பார்ப்பா, ஆணை சுதந்திரமாக பார்ப்பா. இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, குழந்தை விளையாடிக்கிட்டே இருக்கும், குழந்தையோட கவனம் விளையாட்டில் இருக்கும், அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குழந்தைய அம்மா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது போல தான் ஒரு ஆண் உன்னுடைய கவனத்தை உனது நண்பர்களில் திருப்பு, அல்லது உன்னுடைய தொழிலில் திருப்பு. இப்படி நிறைய நடைமுறை இருக்குது. அவனது கவனத்தை ஒரு ஆணுடைய கவனத்தை திருப்புவதற்கு இங்கே நிறைய காரணி இருக்குது. என்னென்னா, தொழிலில் திருப்பணும். இப்போ தொழில் செய்யாத ஒரு ஆண் என்ன பண்ணுவான், சோம்பேறியாக இருக்கான், அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மனைவி பெண்ணை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான். மனைவி இருந்தால் மனைவி பற்றி யோசிச்சுட்டு இருப்பான், பெண்ணை பற்றி யோசி. அப்போ அவனுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். ஆணின் கவனத்தை பெண்ணிடமிருந்து திசை திருப்ப வேண்டும். திசை திருப்புகிற நடைமுறைகளில் ஒன்றுதான் நட்பு. திசை திருப்புகிற நடைமுறைகளில் ஒன்றுதான் தொழில். தொழில் செய்யும்போது அந்த ஆணுடைய கவனம் திசை திருப்பப்படுகிறது. அதுபோல் நட்பு என்பது அவனுடைய பெண்ணின் மீதான கவனத்தை திசை திருப்புகிறது. திசை திருப்பும்போது அவன் நண்பனிடம் எதனாலும் நண்பனிடம் பேச வேண்டும் என்ற ஆசை தான் வர வேண்டும். அப்போ தான் பெண்ணிடம் நட்பு என்பதே அவனுக்கு இல்லை, நண்பன் என்பதே அவனுக்கு இல்லை என்றால், அப்போ அவன் என்ன பண்ணுவான், எதை சொல்லணுன்னாலும் மனைவிகிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி கடைசியில் என்ன ஆகும், மனைவியை பேசாமல் கேட்க வைத்து விடுவான். கணவன் பேசுவதை கேட்க வைத்து விடுவான். இப்போ பெண்ணுக்கு கணவன்கிட்ட நிறைய பேசணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இவனும் மனைவிகிட்ட நிறைய பேசணுங்கிற ஆசையில் கடைசியில் மனைவி என்பவள் கணவன் பேசுவதை கேட்பவளாக மாறிவிடுகிறாள். பேசுகிற அனுபவமும் வாய்ப்பும் பெண்ணிற்கு மறுக்கப்படுகிறது. ஆணாதிக்கத்துக்கு காரணமே என்னென்னா, ஒரு நல்ல நட்பு ஆணிற்கு இல்லை என்பது தான் காரணம். அதனால் ஒரு நண்பர் தான், நிறைய நண்பர் எனக்கு நிறைய பேரை தெரியணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய நண்பர்களை எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை சொல்கிறது பெருமை, எனக்கு நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது பெருமையாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா, அப்போ ஒரு நண்பரோட இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. நிறைய நண்பர்கள் ஒருத்தருக்கு இருக்கவே முடியாது, ஒரு நண்பன் தான் இருக்க முடியும். ஒருத்தன் தான், ஒரு கணவனுக்கு மனைவி போல் ஒரு நண்பன் உனக்கு தேவை. அந்த ஒருவரை கூட நீ தேட முடியலையா? நிறைய பேர் என்ன, நிறைய நண்பர் இருக்கணும், என்னால் முடியாது, ஒருத்தருக்கு நிறைய நண்பன் இருக்கும், அதுதான் பெருமைன்னு நினைக்கிறாங்க. நிறைய நண்பன் இருப்பது தான் ஒருவருடைய பெருமை என்று நினைத்து ஒருவரை கூட தேடாமல் விட்டு விடுகிறார்கள். ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டு எளிமையாக வாழ தவறி விடுகிறார்கள். பெரிய வீடு கட்டணும், ஐயோ நம்மளால் பெரிய வீடு கட்ட முடியலையே அப்படிங்கிற கவலையிலேயே ஒரு சிறிய வீடை கூட கட்ட முடியாமல் போய்விடுகிறது அவரால். ஒரு சிறிய வீட்டை கூட அவரால் கட்ட முடியாமல் வாடகை வீட்டில் வசிக்கிறார். அப்படி தான் இப்போ நிலைமை என்னென்னா, அப்போது ஒருத்தர் தான் உனக்கு நண்பன் அப்படின்னா, ஒருத்தர் கூட உனக்கு இல்லை அப்படின்னா, அப்போ அது எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள், எவ்வளோ பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயம் பாருங்கள், எவ்வளோ. அதனால் அது ஒரு சோம்பேறித்தனம். ஒருத்தரை கூட ஒருத்தர் தான் நண்பன்பா, அந்த ஒருத்தர் உனக்கு இல்லையா? ஒரு கணவனுக்கு மனைவி இல்லைன்னா எப்படி, காதலி இல்லைன்னா இன்றைக்கி தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். எனக்குன்னு ஒரு ஆள் இல்லை, எனக்குன்னு ஒரு காதலி இல்லை, எனக்குன்னு ஒரு மனைவி இல்லை, எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை, அதுபோல் எனக்குன்னு ஒரு நண்பன் இல்லை. ஒரு நண்பன் தான் இருக்க முடியும். அப்போ ஒரு நண்பன் தான் ஒருத்தருக்கு இருக்க முடியும். அப்படிங்கும்போது தான் அப்போது அப்படி ஒரு நண்பன் கூட உனக்கு இல்லை, ஒரு நண்பன் தான் இருக்கணும், உனக்கு நண்பனே இல்லை அப்படிங்கிறது ஒரு அவமானத்தை தரக்கூடிய விஷயம். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான், எப்போ பார்த்தாலும் பெண்ணை பற்றி தான் யோசிப்பான். இப்போ பெண்ணை சுதந்திரமாக வாழ விட மாட்டான். சுதந்திரமாக பெண்கள் வாழணுன்னா பெண்ணின் மீதான கவனத்திலிருந்து
பெண்ணை நீ பார்க்காத, நீ மறந்துரு. நீ ஆணை பற்றி யோசி, உனது நண்பனை பற்றி யோசி, நண்பனிடம் என்ன பேசலாம் என்பது பற்றி யோசி. இன்று நண்பனிடம் உனது அனுபவங்கள் எதை பகிர்ந்து கொள்ளலாம்? நீ உனது மனைவியிடம் ஏற்படுகிற அனுபவங்களை தான் உன் நண்பனிடம் பகிர்ந்து கொள்ள போகிற. என்ன நண்பன்கிட்ட என்ன பேசுறது அப்படின்னா, உன் மனைவிகிட்ட இன்றைக்கி என்ன அனுபவம் ஏற்பட்டுச்சு, உன் மனைவி இன்றைக்கி திட்டினாங்களா, அல்லது என்ன அனுபவம் ஏற்பட்டுச்சு, திட்டினாங்களா, கொஞ்சினாங்களா, அல்லது அடித்தாங்களா, அறிவுரை சொன்னாங்களா, என்ன என்ன அனுபவம் ஏற்பட்டுச்சு, அதை தான் உன் நண்பன்கிட்ட பேச போகிற. அப்படி பேசுவதற்கு உனக்கு நண்பன் தேவை. அந்த நண்பன் தான் மனைவியோடு அமைதியாக பழகுவான், பேசுவான், மனைவியை சுதந்திரமாக இருக்க விடுவான். ஏன்னா அவனுடைய கவனம் இப்பொழுது திசை திருப்பப்பட்டு விட்டது. அவனது கவனம் அவனது நண்பனிடம் இருக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணின் கவனம் யார் மீது இருக்க வேண்டும்? பெண்ணும் ஆண் தனது நண்பனிடம் இருப்பது போல் ஒரு பெண்ணும் தனது தோழியிடம் இருக்க வேண்டுமா? அப்படி கிடையாது. ஒரு பெண்ணின் கவனம், பெண்ணுக்கும் கண்டிப்பாக ஒரு தோழி கண்டிப்பாக தேவை. அப்போ பெண்ணின் கவனம் என்பது நேரடியாக ஆணின் மீது இருக்கும், ஆணின் கவனம் என்பது நேரடியாக தனது நண்பன் மீது இருக்கும். ஆனால் பெண்ணுக்கும் தோழி உண்டு. ஒரு தோழி கண்டிப்பாக வேணும். ஒரு தோழி தான் இருக்க முடியும். ஒரு பெண்ணுக்கு ஒரு தோழி தான் இருக்க முடியும். அதே நேரத்தில் பெண்ணும் தனது கணவனுடனான அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஆண் தேவை, ஒரு பெண் தேவை, ஒரு பெண் தோழி தேவை பெண்ணிற்கும். அப்படி ஆணிற்கு நண்பன் தேவை. ஆணின் கவனம் என்பது தனது நண்பன் மீது இருக்க வேண்டும். பெண்ணின் நேரடியாக தனது நண்பன் மீது இருக்க வேண்டும். மறைமுகமாகத்தான் அவனது கவனம் தனது மனைவியுடன் அல்லது காதலியுடன் அல்லது பெண்ணிடம் இருக்க வேண்டும். ஒரு ஆணின் கவனம் என்பது மறைமுகமாகத்தான் ஒரு பெண்ணின் மீது இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பெண்ணின் கவனம் என்பது நேரடியாக ஒரு ஆணின் மீது இருக்கும், தனது காதலன் மீது, தனது கணவன் மீது இருக்கும். இப்படித்தான் மறைமுகமாகத்தான் ஒரு பெண் தனது தோழியோடு தொடர்பு கொள்கிறார். ரெண்டாவது பட்சம்தான். முதல் முக்கியத்துவம் ஒரு பெண் தனது கணவனுக்கோ அல்லது காதலனுக்கோ தான் கொடுக்க வேண்டும். முதல் முக்கியத்துவம். இரண்டாவது முக்கியத்துவம் தான் ஒரு பெண் தனது தோழிக்கு கொடுக்க வேண்டும். ஒரு தோழி தான், தோழின்னா அது ஒன்று தான். அதுபோல் ஆனால் ஆண் தனது முதல் முக்கியத்துவத்தை தனது நண்பனுக்கு கொடுக்க வேண்டும். முதல் முக்கியத்துவத்தை. ரெண்டாவது முக்கியத்துவத்தை தனது காதலிக்கோ தனது மனைவிக்கோ கொடுக்க வேண்டும். அப்போ தான் ஒரு ஆண் கட்டுப்பாடோடு இருப்பான். பெண்கள் அப்பொழுதுதான் சுதந்திரமாக ஒரு ஆணை பார்க்க முடியும், ஆணை கவனிக்கணும், ஆணை பற்றி பேசணும். ஆண்கள் ஏன்னா அந்த மாதிரி இதுதான் பெண் சுதந்திரம், இதுதான் ஒரு ஆணிற்கான சுதந்திரம். இப்போ என்னென்னா தலைகளை மாறிடுச்சு. ஆணுக்கு நண்பனே இல்லை, அல்லது நண்பன் இருந்தால் கூட அவனுடைய மெயினான கவனம் பெண்ணின் மீது தான் இருக்குது. இதுதான் ஆணாதிக்கத்திற்கு காரணமாக இருக்குது. பெண்ணின் மீது இருக்கிறது. பெண்களால் ஆணை பார்க்க முடியவில்லை, ஆண்களை பார்க்கக்கூடாது, ஆண்களை கவனிக்கக்கூடாது. பெண்ணின் கவனம் இப்பொழுது அவளுடைய தோழிகளுடைய அல்லது பெண் மீது இருக்கிறது, திசை திருப்பவில்லை. இல்லை, அதுதான் பெண் சுதந்திரம் இல்லை என்று நாம் சொல்கிறோம். பெண் விடுதலை என்பது என்னென்னா, ஆண்களை நேரடியாக பார்க்க வேண்டும், நேரடியாக கவனிக்க வேண்டும். அதற்கான சுதந்திரம் தான் பெண் சுதந்திரம். இதை நம்ம தெளிவாக புரிச்சுக்கணும். அதனால் நட்பு என்பது ரொம்ப அடிப்படையான உறவு. கணவன் மனைவி உறவு போல் நட்பு என்பது அடிப்படையானது. கண்டிப்பாக அனைவருக்கும் இருக்க வேண்டும். இல்லை என்று சொல்வது, எனக்கு கணவன் இல்லை, மனைவி இல்லை, எனக்கு காதலன் இல்லை, காதலி இல்லை என்று சொல்வதை இன்று அவமானமாக கருதுகிறார். அதுபோல தான், அது ஒரு தனிமை தான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வாழ்க்கை துணை என்பது நிறைய இருக்குது. எல்லாமே வாழ்க்கை துணை என்பது கணவன் மனைவி தான் வாழ்க்கை துணை, அது மட்டும் போதும். எனக்கு அப்பா அம்மா தேவையில்ல, ஆசிரமத்தில் சேர்த்துடலாம், அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துடலாம், மனைவி போதும், கணவன் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நண்பனா எனக்கு தேவையில்லை, நட்பு எல்லாமே பொய் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அது பொய். எப்படி கணவன் மனைவி உறவோ அதுபோல் நட்பு என்பதும் ஒருவனுக்கு ஒருத்தி, அல்லது ஒருவனுக்கு ஒருவன், ஒருத்திக்கு ஒருவர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. நட்பு என்பது ஆனால் ஒரு நண்பன் என்பது என்னது? ஒருத்தர் தான். அது பெண்ணுக்கு ஒரு தோழி தான் இருக்க முடியும், ஆணுக்கு ஒரு நண்பன் தான் இருக்க முடியும். மற்ற நிறைய பேரை உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுலேருந்து உனக்கு யாரை பெஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கிறியோ அவங்க தான் உனக்கு ஃப்ரெண்டு. இதுதான் நட்புக்கான விதிமுறை. அது கண்டிப்பாக தேவை. அதுதான் ஒரு வாழ்க்கையில் ஒரு அமைதியை ஏற்படுத்தும். அந்த நட்பு தான் உனது வாழ்க்கையை அமைதியாக அணுகுவதற்கு உதவி செய்கிறது, ஆண் பெண் உறவில் அமைதியாக இருப்பதற்கு. அதனால் நண்பன் என்பது இல்லை என்றால் அதற்காக நாம் வருந்த வேண்டும், வெட்கப்பட வேண்டும்.